ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மதுரை அருகே உள்ள வரிச்சியூரை சேர்ந்தவர் செல்வம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மதுரை சுற்று வட்டாரத்தில் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர். இவர் மீது பல்வேறு கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வரிச்சியர் செல்வம் என ரவுடிகள் வட்டாரத்திலும் போலீஸ் வட்டாரத்திலும் அழைக்கப்பட்டவர். 10 ஆண்டுகளுக்கு முன் திடீரென மனம் மாறிய வரிச்சியூர் செல்வம் அப்போதைய மதுரை போலீஸ் அதிகாரிகளிடம் மன்னிப்பு கேட்டார். திருந்தி வாழப்போவதாக கூறி உறுதிமொழி கடிதம் எழுதி கொடுத்தார். ரவுடிசத்தை விட்ட நாள் முதல் எதிரிகளிடமிருந்து பல விதங்களில் தொந்தரவுகள், மிரட்டல்கள் வந்தன. எல்லாவற்றையும் சமாளித்து 10 ஆண்டாக பிள்ளைகள், பேரன் பேத்திகளுடன் அமைதியாக வாழ்க்கை நடத்தி வரும் வரிச்சியூர் செல்வத்துக்கு இன்று மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. கோவை செல்வபுரம் பகுதியில் வரிச்சியூர் செல்வம் பதுங்கி இருக்கிறார். அவரை சுட்டுத்தள்ள உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் என்பதுதான் அந்த செய்தி. பழையபடி தாதா ஆக முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்குன்னே கோவைக்கு போனீங்க என நண்பர்கள், தெரிந்தவர்களிடம் இருந்து ஃபோன் மேல் ஃபோன் வந்ததும் வரிச்சியூர் செல்வம் அதிர்ந்து போய்விட்டார். உடனே பத்திரிகையாளர்களை கூட்டினார். வழக்கம் போல மாலை போன்ற கனமான தங்கச் செயின், கை நிறைய பிரேஸ்லெட் மற்றும் மோதிரங்களுடன் பேட்டி கொடுத்தார். நிறைய சொத்து இருக்கு, பேரம்பேத்திகளோட 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றார். நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்ய கோவைக்கு போனதா சொல்கிறாங்களே என கேட்டதற்கு, நான் கோவைக்கு போய் 13 வருஷமாச்சு என அலறினார் வரிச்சியூர் செல்வம். தமிழகத்தில் பல ரவுடிகளை போலீசார் சுட்டு பிடிப்பது குறித்து கேட்டதற்கு, ரவுடித்தனம் பண்ணா பின்ன என்ன பண்ணுவாங்க என்றார் வரிச்சியூர் செல்வம். பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. என்கிட்ட கேட்டுட்டு எதுனாலும் செய்யுங்க, கேட்காம செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ இந்தாருங்க, என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷனு. இப்போ கிளம்புனவே இன்னைக்கு இது போக 3 ஃபங்க்ஷன் இருக்குது. டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்கெல்லாம் கல்யாண கச்சேரி போக, கல்யாணத்தை முடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கிருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் போகல, வரல. சாமி நீ கேளுங்க, பதில் சொல்கிறேன். சார், இப்போ தொடர்ச்சியாக அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும்? கோயம்புத்தூர் எப்போ போனீங்க? 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். அதுதான் ஏதோ பிரச்சனை பண்ணுறதாக, ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறதாக சொல்லி இல்லை. நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. இல்லையே, அப்படி எந்த பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜில ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி ஓடும். நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. அங்க உள்ளவங்க யார்கிட்டயும் பேசி டச்ல இருக்கீங்க? இல்லையே, அங்க யாருமே டச் இல்லையே. அமைதியா இருந்தாலும் உங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியலையே எனக்கு. நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகளுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு? ஆண்டை புண்ணியத்தில் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நல்லா சொத்து பதம் இருக்கு. நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? இல்ல, இப்போ தொடர்ச்சியா அந்த என்கவுண்டர் சம்பவம்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அது சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க, திருந்துனா விட்டுருவாங்க போலீஸு. இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். வெறும் 1,40,000 போலீஸாக இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அது கொலையை பண்ண, இங்கே கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் சுடாதான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளோதான் சொல்கிறாங்க போலீஸு. திருந்திட்டப்போ நாங்கள்லாம் இருந்தோம், இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இதை போகிறேன், இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. நம்ம இந்த பழைய விஷயங்கள்லாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ளே 2018 ஒரே ஒரு சின்ன கேஸு, அவ்வளோதான். 2018 மதுரைக்குள்ளே ஒரு சின்ன கேஸு.
ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியாக இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர் அப்போ கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை அந்த கேஸ் டெய்லி போலீஸ் என்னை பார்க்குறாங்க டெய்லி இங்கே பாருங்க வீடை சுற்றி கேமரா நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன் எல்லாமே இருக்காடு பூராவே எல்லாமே இருக்காடு தொடர்ந்து உங்க மீது இந்த மாதிரியா அடிக்கடி சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி அவ்வளோதான் வேற என்ன இருக்க போகுது டெய்லி இன்ஸ்டாவில் போடுறோம் அதில் போடுறோம் இதில் போடுறோம் எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு 1000 பேரை பார்க்குறோம் ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிற்கிறோம் அப்படின்னும் போது யார் இதுதான் சாமி வேற என்ன இருக்கு இந்த கேஸும் இல்லை நல்லா முடிஞ்சா இல்லை நெருக்கி கொஞ்சம் தான் கேஸ் இருக்கு ஒரு 7 கேஸ் இருக்கு சார் இன்னும் 7 கேஸ் 7 கேஸாக இருக்கு என்ன அது நெருக்கி முடிச்சிட்டேன் என்ன 2 இப்போ போட்ட மர்டர் கேஸு அந்த பண்ண மர்டர் கேஸு மற்றது அப்புறம் சும்மா அடிதடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ் திடீர்னு உங்க பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதை விட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீட் இருக்கணும்ல. எதனால ஒன்று வரணும்ல, ஒரு ஒரு எதனால இது பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாம சுட எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியாவே இல்லை. போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்கலாம் சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்போ இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியாலாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பு பண்ணால் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இது வரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்கிறாங்க. தப்பு பண்ணால் வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யாரும் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணால் விடுறது கிடையாது. ஒன்று காலை உடைப்பாங்க, இல்லை காலில் சுடுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளோதான். இல்லை உங்கள் மேலே 7 கேஸ் இருந்தும் நீங்கள் போலீஸ்க்கு சப்போர்ட்டாக தானே இப்போ தான் பேசுகிறீங்க? இல்லைங்க, நாம் செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளோதான், அதான் முடியும். அப்புறம் அப்படி கையை கட்டி கையை உடைஞ்சி இப்படி சோறு பண்ண முடியாமல் இருக்கணும். கால் உடைஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க. ஐயோ இப்போ பேசலாம் வெளியே. இந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்காருக்கிறதுக்கு தான் தெரியும். சட்டியோடு உட்கார வச்சு கையை கட்டி ஆறா நீ ஐயா இது தப்பே படமாட்டேன் விட்டுருக்கியா அந்த அங்கே போய் கத்த காமிக்க நான் ரவுடிடா அப்படின்னா அங்கே தெரியும் போலீஸ்ட உருவானா ஜெயிலுக்குள்ள தான் கிடக்கணும். கால் ஊடப்படணும், கை ஊடப்படணும். அவங்களுக்குலாம் அப்புறம் நல்லது சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. வேலை தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. வேலையை பார்க்க வைக்க அப்படி போகிறது தான் நல்லது அவங்களுக்கு. இதை விட்டுவிட்டு செயின் நக்குறது, இன்ஸ்டாலன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது, கத்தி எடுத்துக்கிட்டுறதுனா விரல்கள் உடைக்கப்படும், கைகள் உடைக்கப்படும், கால்கள் உடைக்கப்படும். இதான் வேறு வழியே கிடையாது. ஆயுதத்துக்கு வேலையே கிடையாது எனக்கு. இது வீடை அதாவது 15 நாளைக்கு ஒரு போலீஸ் வந்து ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணிட்டு போயிடறாங்க. போலீஸ்லாம் வந்து எந்த இதுலையும் கிடையாது. வீட்டுக்கு யார் வர்றது யார் போகிறது கேமரா பார்க்குறாங்க, வீட்டை செக் பண்ணுறாங்க. 15 நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 10 கல்யாணம் நடந்து வச்சுருப்பேன். தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளை வந்து மதிக்கிறாங்க. நம்ம போகிறோம்னா உங்களுக்கு நான் அனுப்பிவிட்ருப்பேன். எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லாத்துக்கும் வர்றேன். இன்னைக்கு கூட கிளம்ப வேண்டியதான். உங்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போகலான்னு தான் போகிறேன். இதை நான் எல்லா ஆஃபீஸருக்கு அனுப்பிவிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸருக்கு போய் அனுப்பிவிட்டேன்.